ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பார்ட் லெவலில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி போன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா? நம்மளோட சைக்கோ ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வருது. ஏன்னா தாரா வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பா, எதுக்கு சின்ன பையன் கையில் போய் இப்படி துப்பாக்கிலாம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் கெட்ட பழக்கம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லியிருப்பா. உடனே அவனுக்கு ரொம்பவே கோவம் வந்திருக்கும். உனக்கு வந்து உடனே திட்டுவான். ஏண்டி உனக்கு அறிவே இல்லையா? நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நான் எது பண்ணாலும் அதை எதிர்த்து நீ கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு, ஆனால் நீ திருந்தவே மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு வந்து வைக்கிறான். இதை பார்த்து அவளுக்கு பயங்கர ஷாக்கு. என்னங்க என்னாச்சு, எதுக்கு இந்த மாதிரி கல்லை எடுத்துட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து ஒன்றும் புரியாமல் கேட்க, உடனே அவன் சொல்கிறான், எனக்கு வர கோவத்துக்கு இந்த கல்லை தூக்கி உன் தலையில் போடணும்னு தோணுது, ஆனால் அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நீ தான் என்னோட பொண்டாட்டியாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்கான். எங்கள் கோவத்தில் அவன் தலை தூக்கி போட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கிட்ட அண்ணங்காரர் வராரு. இந்த பாரு சாம்ராட், தேவையில்லாம எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க, நீ வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இங்க எல்லாரும் இருக்காங்க, பார்ட்டி நடக்குது, பார்ட்டியை கவனிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கல்லை எடுத்துட்டு வெளில தூக்கி போட்டுறாரு. இவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். தன்னோட பையனை வந்து இவன் வந்து ரொம்பவே வந்து கெட்ட வழியில் கொண்டு போகிறானே, இதுக்கு இந்த குடும்பமே சப்போர்ட் பண்ணுதே, நம்ம எப்படி நம்ம பிள்ளைய நேர் வழியில் கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே வந்து கேள்வி கேட்டுக்கிறாரு. ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காரு. கடவுள்கிட்டையும் ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் கரெக்டாக சூரஜ் வந்துடுறான். அண்ணா, நீங்கள் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான், நீங்கள் அல்லாதீங்க, உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதாக தான் நடக்கும். உங்கள் பையன் வந்து இவங்க சொல்கிறதுனால அவன் கெட்டு போயிட மாட்டான், உங்களை மாதிரி தான் அவன் வருவான், நல்லவனா வருவான், நீங்கள் வேணால் பாருங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் துப்பாக்கி சத்தம் கேட்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட பையன் கேக் கட் பண்ணிட்டான் போல. இதை நினைச்சு அவர் இன்னும் கொஞ்சம் வருத்தப்பட்டால உடனே சூரஜ் தான் வந்து அவரை ஆறுதல் படுத்திட்டு இருக்கா. அதோட உள்ளாக்க போன சூரஜ் வந்து சொல்றான், சாம்ராட் சார், அப்புறம் உங்களோட மனைவி கூட சேர்ந்து நீங்க கண்டிப்பா டான்ஸ் ஆடணும், அப்பதான் இந்த பார்ட்டியே ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே வந்து தாரா சொல்றா, டான்ஸா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்புறம் கேக்கை வந்து நான் கட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கணும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பட்டு கிச்சனுக்கு வந்து கேக் எடுத்துட்டு போயிடுறா. இதை பார்த்த சாம்ராட்டுக்கு கோவம் வருது. உடனே பொண்டாட்டி பின்னாடி போறான். போயிட்டு, என்னடி திமுறா, ஏன் டான்ஸ் ஆட என்ன, என்னமோ சீன் போடுற, டான்ஸ் ஆட தெரியாதுன்னு, ஏன் உனக்கு டான்ஸ் ஆடையே தெரியாதா என்ன அப்படின்னு கேட்க, இல்லைங்க எனக்கு டான்ஸ்லாம் அவ்வளோவா வராது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், ஆமாம் உனக்கு வராதுன்னு எனக்கு அப்படி தெரியாது பாரு, கண்டிப்பாக நீ உன்னோட லவர் கூட டான்ஸ்லாம் ஆடாமலாம் இருந்திருப்ப, அவன் கூட ஆடுவேன், ஏன் கூட ஆட மாட்டியா, வாடி வந்து ஆடித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து கோவமாக கத்துறான். உடனே அவளும் பயந்துட்டு வரா. அதோட நம்மளோட சூரஜ் வந்து பாட்டு பாட நம்மளோட சாம்ராட்டும் தாராவும் டான்ஸ் ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்னமோ நல்லா தான் டான்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. போக போக சாம்ராட் வந்து தாராவை வந்து ரொம்ப வந்து ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். டான்ஸ் ஆடும் போதே கையை முறுக்குறான், காலை வச்சு மிதிக்கிறான், என்னென்னமோ பண்றான். அவளுக்கு வழியில ரொம்ப வந்து என்ன பண்றதுனே தெரியல. கத்தவும் முடியாம ஒன்றும் சொல்லவும் முடியாம அப்படியே வந்து பரிதவிச்சு ஆடிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்த சூரஜுக்குமே கஷ்டமா இருக்கும். அதோட சூரஜ் வந்து எப்படி நினைச்சு பார்ப்பான்னா, தாராவும் அவனும் டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நினைச்சு பார்ப்பான். அந்த மாதிரி நினைக்க அவனுக்கும் ஃபீல் ஆகிருக்கும் போல. அவன் கண்ணுலேருந்தும் அப்படியே தண்ணி வரும். அப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதே வந்து மறுபடியும் வந்து தாராவை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவான். என்னடி சூரஜ் கூட இருக்கும்போது இதை விட நல்லா ஆடிருப்ப போல என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரியே அவளை வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தாங்க முடியல. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறா. இதனால அவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே அவள் போயிட்டு எல்லா வேலையும் போய் பார்த்துட்டு இருக்கா. உடனே அவள் கையை பிடிச்சி திருப்பி, என்னடி உனக்கு என்ன திமுறா, நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் முன்னாடி அப்படியே வந்து திமுறா வர, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசுகிறான். வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் அந்த சூரஜை பற்றியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவனை தவிர வேறு எதுவுமே இல்லையா நம்ம பேசுறதுக்கு, எனக்கு ரொம்பவே வந்து தாங்க முடியலைங்க, நான் எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன், நம்ம ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஓ, மேடமுக்கு கோவம்லாம் வருமோ, நீ பண்ண தப்பை சொல்லி காட்டினா உனக்கு கோவம் வருமா, அப்படி தாண்டி பேசுவேன், என்னடி பண்ணுவேன், நான் என் காலம் முழுக்க அதை பேசிட்டு தான் இருப்பேன், என் மனசுலாம் ஆறாது, ஆனா நீ அதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும், என்ன பண்ணுவேன் நீ சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து கோவமா பேசுறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவளுக்கும் கோவம் வருது. இந்த பாருங்க, நீங்க இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கும் கோவம் வர சொல்லிட்டேன், தயவு செஞ்சு இப்பெல்லாம் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லிடுவா. என்ன சொன்ன, உனக்கு என்ன கோவம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவள் கழுத்தை நெரிச்சு அப்படியே வந்து பிடிப்பான். அவளுக்கு அப்படியே ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி வரும். அவளால் பேசக்கூட முடியாது, மூச்சு விடவும் முடியாது. அப்போ வந்து அவன் சொல்லுவான், இந்த பாரு, எனக்கு வர கோவத்துக்கு இந்த இடத்துலயே கழுத்தை நெரிச்சு உன்னை கொன்றுவேன், அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வருது, என்னை ஏற்று பேசாதன்னு எத்தனை தடவை சொல்லுவேன், நான் எனக்கு அடங்கி தாண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை நெரிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். பார்க்குற நமக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நல்ல வேலை அந்த நேரத்தில் சூரஜ் வந்துடுவான். இதை பார்த்துட்டு, என்ன நடக்குதுங்க சார், என்ன சார் இது, இப்படி போய் பண்ணுறீங்க, விட்டா அவங்க பொண்டாட்டியை வந்து கொலை பண்ணியே போட்டுருவீங்க பிள்ளைக்கே, இப்படிலாம் பண்ணுறது நல்லாவா இருக்கு, அவங்க உங்களை நம்பி தானே வந்தாங்க, அவங்களை இப்படி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்களாங்கிற மாதிரிலாம் மனசில் விழுத பட்டுன்னு கேட்டுடுறான். உடனே நம்ம சாம்ராட்டுக்கு தலைக்கடங்காத கோவம். அது எப்படா நீ வந்து கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரஜே போட்டு அடிச்சிடுறான்.
தள்ளி விட்டு, என்னடா நீ ரொம்ப ஓவரா பேசுற, என் பொண்டாட்டிக்கு எனக்கும் 1000 இருக்கும், அதை கேட்க நீ யாரு, நீ எனக்கு பாடி கார்டா வந்திருக்கனா, அதை மட்டும் பண்ண, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசினேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டு அவனை வந்து ரொம்ப விட்டு அடிக்கிறான். உடனே தாராக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் அவளால் பொறுத்துக்க முடியல. ஸோ உடனே வந்து தடுக்கிறா, என்னங்க தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க, இப்பெல்லாம் போட்டு அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. என்னடி அவன் அடிச்சா உனக்கே கோவம் வருது, அங்க அடிச்சா இங்க வலிக்குதோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தப்பா பேசுறான். ஏங்க இப்பெல்லாம் தப்பா பேசுறீங்க, நான் உங்களோட பொண்டாட்டி, என்ன அடிக்கிறதுல உங்களுக்கு வந்து உரிமை இருக்கு, அவரு போய் ஏங்க இப்பெல்லாம் அடிக்கிறீங்க, தயவு செஞ்சு பொழைச்சு போட்டும் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து கோவமாவே இருக்கான். அப்போ வந்து சூரஜ் சொல்றான், அந்த பாருங்க சார், உங்களோட பொண்டாட்டிய உங்களை நம்பி வந்தவங்க, அவங்கள நல்ல விதமா பார்க்க வந்து பழகிக்கோங்க. பொண்ணுங்களை வந்து நம்ம நாட்டுல தெய்வமா பார்க்குறோம், நீங்க தெய்வமா பார்க்க வேணாம், அட்லீஸ்ட் உங்க மனைவிக்கு தகுந்த மரியாதையை கொடுங்க, அவங்கள அடிக்காம இருங்க, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரூடா தான் பேசுறான். உடனே வந்து இதை கேட்டவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது. என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சிலே காலை வச்சு அப்படியே உதைக்கிறான். அப்படியே அவன் போய் விழுறான். இதை பார்த்த தாராக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய், நீ எதுக்கு வந்த, என்ன பேசிட்டு இருக்க, என் பொண்டாட்டிக்கு எனக்கும் 1000 இருக்கும், இதுல தலையிடாதுன்னு உன்னை சொல்லியிருக்கனா இல்லையா, நீ வந்து பொண்ணுங்களை எப்படி வேணா மதிச்சுக்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, என் பொண்டாட்டி ஒரு தப்பு பண்ணியிருக்கா, அதனாலதான் நான் அவளை இப்படி ட்ரீட் பண்றேன், அதெல்லாம் உனக்கு என்னடா தெரியும், உன்கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ ரொம்ப பேசணுன்னு வையன், நீயும் வேணாம் உன் வேலையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீசிடுவேன், மரியாதையா இருந்துக்க, உன் எலும்பு கிளம்பெல்லாம் உடைச்சு போட்டுருவேன், தெரியும்ல, இந்த சாம்ராட் யாருன்னு இந்த ஊர்கிட்ட கேட்டுப்பாரு, அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, புரியுதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆங்காரமா பேசுறான். சார், உண்மையை சொன்னா உடம்பு எரியத்தான் சார் செய்யும், நான் வந்து உண்மையை சொல்றேன், அதனால தான் உங்களால தாங்கிக்க முடியல, என்ன வேணா பண்ணிட்டு போங்க, ஆனா நீங்க பண்ணது தப்பு தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். உடனே இவனுக்கு இன்னும் கொஞ்சம் தான் கோவம் வருது. எனக்கு வர கோவத்துக்கு உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு அப்படியே அடிக்கிறதுக்கு போறான். அந்த நேரத்தில் அந்த கெஸ்ட் எல்லாமே வெளில போறாங்க. அதனால அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் இங்கே இருக்காத, இந்த இடத்த விட்டு போ, அவ்வளோதான் உனக்கு மரியாதை, போட வெளில அப்படிங்கிற மாதிரி வேட்டி விட்டுடுறான். வேட்டி விட்டுட்டு அவன் பாட்டு உள்ளாக்க போயிடுறான். இங்கே வந்து தாரா ரொம்பவே வந்து அழுதுட்டு நிற்கிறான். உடனே பக்கத்தில் போகிறான். இதெல்லாம் உனக்கு தேவையா தாரா, நீ எப்படி வாழ வேண்டிய பொண்ணு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க அவன் கொடுத்து வச்சிருக்கணும், ஆனால் அவன் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுறான்னு பார்த்துட்டு தான் இருக்கேன், என்னாலேயே தாங்க முடியல, நீ ஏன் இவன்ட்டெல்லாம் அடி வாங்கணும், நீ படிச்சிருக்க, நல்ல வேலை பார்த்துட்டு நீ வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடு போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து கேரிங்காக பேசுகிறான். இந்த பாரு, நம்மளோட நாட்டை பொறுத்த வரைக்கும் தாலி கட்டினவங்களை நம்ம வந்து கடவுளாக நினைப்போம், அதே மாதிரி தான் என்னோட பொசிஷனை நான் அப்படி தான் நினைக்கிறேன், அவர் எனக்கு தாலி கட்டியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இது என் தலையெழுத்துன்னு நினச்சிட்டு நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன், நீ எதுக்கு இப்போ இங்கே வந்தேன், அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த வீட்டுக்கு வராதுன்னு, இந்த வீட்டுக்கு நான் வந்து பட்ட பாடே போதும், இப்போ நீ தேவையில்லாமல் வந்து இப்போ தேவையில்லாமல் உனக்கு பிரச்சனை, உன்னை இவர் அடித்தாரு இல்லை, என்ன தான் அடிக்கிறாரு அப்படின்னா இப்போ உன்னையே அடிக்கிறாரு, இதெல்லாம் உனக்கு தேவையா, இதுக்கப்புறம் நீ எந்த பிரச்சனையும் பண்ணாத, தயவு செஞ்சு இப்போ இங்கேருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன்னை இந்த மாதிரி நிலைமையில விட்டுட்டு நான் போவேன் அப்படின்னு நீ எப்படி நினைக்கிற, என்னால எங்கேயும் போக முடியாது, நீ இருக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்ப தாரா அப்படின்னு சொல்ல, இருக்கிற வரைக்கும் எனக்கும் பிரச்சனை வரத்தான் சூரஜ் செய்யும், தயவு செஞ்சு எனக்கு எதுவும் பேச வைக்காது அப்படிங்கிற மாதிரி இவ கோவமா பேசிட்டு இருக்கா. அவளுக்கு நல்லா தெரிஞ்சது இவன் வந்து போகமாட்டான்னு. உடனே கோவமா அங்கேருந்து போயிடுறா. இங்க வந்து சாம்ராட் கோவமா வர்றதை பார்த்துட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னப்பா என்னாச்சு, ரொம்ப கோவமா இருக்கே, எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் எதுவுமே சொல்லாம அங்கேருந்து கோவமா போயிடுறான். அப்போ உடனே அன்னிக்காரி வந்து சொல்லிட்டு இருக்கா, அத்தை கண்டிப்பா அந்த தாராவோட வேலையா தான் இருக்கும், அவத்தான் இல்லாத வேலை பண்ணியிருப்பா, அதனால தான் இவன் இவளை கோவப்படுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊத்த அந்த நேரத்தில் தாரா வரா. தாராவை பார்த்த மாமியார் வந்து நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு செருப்பு கழட்டிடி அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவளும் வந்து பயந்துட்டே கழட்டுறா. அவள் ஹீல்ஸ் தான் போட்டிருப்பா. அந்த செருப்பை அந்த கிளவி போட்டுக்கிட்டு அப்படியே அவள் காலை வச்சு அப்படியே மிதிக்குது. வழியில நம்ம தாரா துடிச்சு விழுறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்.